சினிமா சினிமா வெறுமனே ஒரு கதையை உங்ககிட்ட சொல்கிற பிளாட்ஃபார்ம் இல்லை. அதுக்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் புக்கே போதும். ஆனால் நாம் இப்போல்லாம் படிக்கிறதே இல்லை. நம்ம எப்போ கடைசியாக படித்தோம்? நம்ம படித்தது என்னவாக இருக்கும்? கதை படிச்சிருப்போமா? இல்லவே இல்லை. படிப்புக்காக படித்ததை தாண்டி கதையை படிக்கிற ரொம்ப சிலர் தான் இருக்காங்க. அப்போது இந்த சினிமா நமக்கு என்ன சொல்லுது? அடிக்ஷனை கொடுக்குதா இல்லை கதையை சொல்லுதா? என்ன சொல்லுது? ஹாய் மக்களே, வெல்கம் டு போரிங் டாக்ஸ் எபிசோட் 5. லாஸ்ட் எபிசோடில் நான் சொல்லியிருந்த விஷயம், சினிமாவும் கேமும் நம்மளை எப்படி அடிக்ஷனில் இருக்குது, கேம் ரொம்ப அடிக்ஷனாக இருக்குது, சினிமா அந்தளவுக்கு அடிக்ஷன் இல்லாட்டியும் அது எப்படி நமக்கு டோபமைன் ஹைப் கொடுக்குது, அது நம்மளை எப்படி யோசிக்க வைக்குது, நம்மளோட சிந்தனையில் எப்படி மாற்றுறதுங்கிற பற்றி சொல்லியிருந்தேன். பட் இந்த எபிசோடில் இன்னொரு சின்ன விஷயம், இது அடிக்ஷனை தாண்டின ஒரு விஷயமும் இதில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு அதில் கட்டி போட்டு வச்சுருக்கு இல்லையா? நம்ம உணர்வுகளோட நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆல்டர்னேட் லைஃபாக அது நமக்கு தெரியுது. அப்போ அதனால தான் நமக்கு அந்த சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி அந்த உருவாகிற சினிமா எப்படி டெவலப் பண்ணுறாங்க? அதில் கதைங்கிறது ஒன்லைனர் தான். ஒரு சின்ன சம்பவமாக இருக்கலாம், இல்லை ஒரு கரு இருக்கும், அதை தான் டெவலப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடந்து வந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை பாதிச்சிருக்கிறப்போ அந்த ஒரு மொமெண்ட்டை சினிமாவில் காட்டணும்னா அவங்க 1.5 மணி நேரம் சினிமாவாக அதை உருவாக்கணும். அப்போது கதையாக உருவாக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், எந்த ஸ்கிரிப்டில் என்ன சீனு, என்ன மாதிரிலாம் சீன் வைக்கலாம். ஸோ சினிமா ஏன் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக எப்போவுமே இருக்குன்னா, இது எல்லாமே ஒருத்தர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோக்கு இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், பட் எல்லா மனுஷங்களும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். பட் அவங்க க்ரியேட் பண்ணுற கேரக்டராக எப்படி இருக்கும்? இருக்கிற எல்லா நல்ல விஷயமும் ஒருத்தனுக்கு இருக்கணும், அது ஏன் இருக்கணும், கொண்டு வரணும், அதை எப்பப்போ காட்டணுங்கிறத காமிச்சிருக்கணும், சீன் பை சீன் உருவாக்குவாங்க. அதனால தான் சினிமா நமக்கு ரொம்ப ஆல்டர்னேட் லைஃபாக தெரியுது. ஸோ அதை நம்மளால ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் அதுவே கேமிங்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அது அடிக்ஷன் தான். லெவல் பை லெவல் ஒரு நிமிஷமும் ஒரு விஷயமும் கேமுக்குள்ளே வர ஒரு எலிமெண்ட்டும் உங்களை அட்ராக்ட் பண்ணணும், உங்களை எப்படி பார்த்துக்கணும், நீங்கள் எப்படி யோசிக்குவீங்க, அப்போ இந்த இடத்துல இப்படி கொடுத்தா இந்த இடத்துல ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு கலெக்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு லைஃப் கொடுக்கணும், திடீர்னு தோத்துட்டா டஃப்பான சுச்சுவேஷன் வச்சுட்டு அங்கே ஒரு லைஃப் பிடிக்கிறதுக்கான ஒரு காயினை முன்னாடியே வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து டெவலப்பர்ஸ் கேமர்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதனால தான் கேமிங் அடிக்ஷனாக இருக்கும். லெவல் பை லெவல் போகும்போது ஒரு லெவல் தாண்டோன்னு இன்னொரு லெவல்னு போயிட்டே இருக்கும். பட் சினிமா அப்படி இல்லை. அந்த 1.5 மணி நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிற டோபமைன், உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வை மிக்ஸ் பண்ணி அதை டச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சினிமா இன்றைக்கி நம்மகிட்ட இவ்வளோ பெரிய ஹிட்டான விஷயமா இருக்குது. ஆனால் அதில் வெறுமனே அடிக்ஷன் இல்லை, இது இவ்வளோதான் நான் சொல்ல விரும்பல. நான் இதில் சொல்ல வர்றது ஒன்று தான், சினிமாவும் ஒரு கலை வடிவம் தான். அதில் நாம் பார்க்குற விஷயங்கள் நமக்கு சில புத்தகத்தில் படிக்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு அதில் கிடைக்கும். நான் நிறைய விஷயங்களை சினிமாவில் பார்த்து உணர்ந்திருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் சினிமா ஒரு அடிக்டிவாக மாறாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற கேரக்டராக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தவறு. ஆனால் அதில் இருக்கிற சில விஷயங்களை சில நேரத்தில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குறது சினிமா. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற கேரக்டர் நான் தான். ஸோ நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என் பேஷனை ஃபாலோ பண்ண போகிறேன், அது இவ்வளோ சீக்கிரத்தில் சக்ஸஸ் கிடைக்கும்னா கிடையவே கிடையாது. அந்த சக்ஸஸ் மெதுவாக தான் கிடைக்கும். பட் சினிமாவில் உங்களுக்கு 1.5 மணி நேரத்தில் சொல்லி ஆகணும். ஒரு ஹீரோக்கு இன்ட்ரோ ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்கணும்னா ஹீரோ இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவருங்கிற ஒரு சீனில் புரிஞ்சிட்டு போயிடுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. ஸோ அதுக்காக சினிமா பின்னாடி இவ்வளோ அடிக்ட் ஆகணும். பட் எதுக்கு இந்த எபிசோட் சினிமா பற்றி நான் பேச ஆரம்புகிறேன்னா, அதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், உணர்வுகளையும் அவங்க அந்த கதையும் எப்படி நம்மளோட மேட்ச் பண்ணி நம்மளோட பிணைஞ்சு நம்ம ரியல் லைஃபோடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயத்த கொடுத்து நம்மளை அதை பார்க்க வைக்கிறாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ அது ஒரு கலை வடிவம் தான். சினிமாவை நான் அடிக்ஷன் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த எபிசோடில் நான் இதை சொல்கிறேன். சினிமா அடிக்ஷன் இல்லை, பட் ஸ்டில் அந்த வாழ்க்கை ஆல்டர்னேட் லைஃப், அந்த லைஃப்குள்ளே போயிடாதீங்க. அது அவ்வளோதான். சினிமாவாக பாருங்கள், வெளியே வாங்க, அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. அவ்வளவுதான். கற்றுக்கணும், அதை நல்ல விஷயத்தை தான் கற்றுக்கணும். பட் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருமே சினிமாவை பார்த்துட்டு ஆடம்பரத்தையும் அதில் இருக்கிற லைஃப் ஸ்டைலையும் தான் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு தப்பான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் சின்ன வயசில் நானும் சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டு கையை சுற்றிட்டு ஸ்டைல் பண்ணிவிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு கார் ரேஸ் ஓட்டுறேன், போலீஸ் ஆகிறேன் அப்படி சொன்னவங்களும் இருக்காங்க. ஒரு படத்தை பார்த்து போலீஸ் ஆகிறேன்னு சொல்லி போலீஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு நான் இப்படி ஆகிறேன் அப்படி ஆகிறேன்னு நம்மளை பற்றி சுய சிந்தனைகள் இல்லாமல் அந்த கேரக்டரோட இம்பேக்ட்னால நம்மளோட கேரக்டரை மாற்றினவங்களும் இருப்பாங்க. பட் இப்போது நம்ம இருக்கிற சினிமா வேறு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. சினிமா பாருங்கள், நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற கலை வடிவத்தில் ஏதாவது ஒன்று அதில் பிடிங்க, தேடுங்க, எழுதுங்க, படிங்க,
என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி ஓடுற ஓட்டத்தில் இதுவும் தேவை தான். என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், ரியலைசேஷனும் வேணும். ஸோ எதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும், எந்த சினிமாவை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுமோ அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். அதை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு கேரக்டர் பிடிச்சிட்டு இது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்கிறதுக்காக அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு இல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க, எதையுமே கரெக்டாக அணுகணும். அவ்வளோதான். தேங்க்யூ.